அன்பு மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிஎஸ்சி பிசிஏ டேட்டா ஸ்ட்ரக்சர் சிலபஸ்ல இருந்து நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நேற்று கிளாஸ்ல பார்த்துருந்தோம். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு, லீனியர் அண்ட் தென் நான் லீனியர். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க டேட்டா எலமெண்ட்ஸ் எல்லாம் சீக்வென்ஷியல் ஆர்டர்ல இருக்காது. ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு டேட்டா எலமெண்ட் பல எலமெண்ட்ஸோட கனெக்ஷன்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா பிரான்ச்சஸா இருக்கும், அப்படி இல்லைன்னா மல்டிபிள் கனெக்ஷன்ஸா இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஹையராரிக்கல் ஆர்டர் ஃபார்ம் ஆகுது, அப்படி இல்லைன்னா ஒரு நெட்வொர்க் ஸ்ட்ரக்சரா வந்து இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரீ அண்ட் தென் கிராஃப். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரீனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ட்ரீனா என்ன அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலியில ஒரு தாத்தா இருக்காரு, அண்ட் தென் அவங்களுக்கு கீழே ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க, அண்ட் தென் அந்த கிட்ஸுக்கு கீழே ஸோ அகெயின் ஒரு கிட்ஸ் இருக்காங்க. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கிராண்ட் ஃபாதர் தான் யாரு அப்படின்னா பேரண்ட் நோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுக்கு கீழே கிட்ஸ் வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் யாரு அப்படின்னா சைல்டு நோட்ஸ். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஸோ ஒரு பர்சன் கிட்ட இருந்து பல பிரான்ச்சஸ் வந்து உருவாகுது. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா ஹையராரிக்கியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் பார்த்தா புரியும். ஸோ நம்ம பார்த்தோமா ஸோ கிராண்ட் பேரண்ட், அதுக்கு கீழே பேரண்ட், அண்ட் தென் அதுக்கு கீழே அவங்களோட சைல்டு. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கிறது தான் என்ன அப்படின்னா ட்ரீ நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு ஹையராரிக்கியல் ஆர்டர்ல இருக்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் கிராஃப்னா என்ன. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கிராஃப். ஸோ கிராஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து கூகுள் மேப் வந்து யூஸ் பண்றோம். சப்போஸ் இப்போ நான் இங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா ஸோ இப்போ சப்போஸ் ஐ ஹாவ் டு டிராவல் ஃப்ரம் சென்னை டு மதுரை அப்படி நான் டிராவல் பண்ணணும் அப்படின்னா நான் உடனே என்ன பண்ணணும், எந்த சிட்டி எதோடலாம் கனெக்டடா இருக்கு, எந்த ரூட் வந்து ஷார்டஸ்டா இருக்கு, அண்ட் தென் எந்த ரோட் வழியா நான் போகும்போது எனக்கு டிராஃபிக் கம்மியா இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்றோம் இல்லையா. ஸோ அது அந்த கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இதுல வந்து நோடு அப்படின்றத யார சொல்லுவோம் அப்படின்னா ஸோ நான் இப்போ மதுரைக்கு எப்படி போகணும், ஸோ சென்னையில இருந்து கிளம்புறேன் அப்படின்னா ஸோ சென்னையில இருந்து விழுப்புரம் அண்ட் தென் திருச்சி, ஸோ அந்த சிட்டிலாம் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா நோடு. அப்ப எட்ஜஸ், அதை கனெக்ட் பண்ற ரோடு இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு எட்ஜஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சிட்டி வந்து பல சிட்டியோட கனெக்ட் ஆயிருக்கு. இதை என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இன்டர் கனெக்டட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ உங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.